வணக்கம். 7 திமுகவின் மாஜி அமைச்சர்களை தட்டி தூக்கிய அமலாக்கத்துறை. விஜய் அவர்களது அறிவிப்பால் ஸ்டாலின் அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவில் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை விசாரணை செய்ய வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்களிடம் அனுமதி கோரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் 30 பக்கங்கள் கொண்ட கடிதங்களை வழங்கியது. இரண்டாவதாக மீண்டும் ஒரு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவின் முன்னாள் அமைச்சரையும் விசாரணை செய்ய அனுமதி கேட்டுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள். சரி, எதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் விஜய் அவர்களிடம் அனுமதியை பெற வேண்டும்? நேரடியாக விசாரணை நடத்தலாமே என்று கேட்கலாம். மற்றவர்களாக இருந்தால், அரசு பிரதிநிதிகளாக இல்லாமல் மற்றவர்களாக சாமானிய பொதுமக்களாக இருந்தால் எப்ப வேண்டுமானாலும் விசாரணை நடத்தலாம். ஆனால் அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் என்று அனைவரையும் அரசின் தலைமை இல்லாமல், செயல் அதிகாரி அனுமதி இல்லாமல் விசாரணை நடத்த முடியாது. ஆனால் கடந்த ஆட்சியில் திமுகவின் ஒட்டுமொத்தமாக அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. இதனால்தான் அனிதா ராதாகிருஷ்ணன், துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி இன்னும் பல அமைச்சர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்யாமல் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார். இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான மாஜி அமைச்சர்கள் 7 பேரை தட்டி தூக்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி அவர்களை மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சொத்துக்களை பறிமுதல் செய்து டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை தர உள்ளனர். மேலும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது எதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும், எதற்காக விசாரணை நடத்த வேண்டும் என்று பலரும் கேள்விகளை கேட்கலாம். 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை அதிமுகவின் ஆட்சி காலத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாக தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திமுகவில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் 70% பேர் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் தான். திமுகவை வளர்த்தது திமுகவின் உண்மையான தொண்டர்கள் அல்ல, மாஜி அமைச்சர்களாக அதிமுகவில் செயல்பட்டவர்கள் தான் திமுகவை வளர்த்தார்கள் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. சரி, அதற்கு பிறகு அதிமுகவில் இருந்து விலகி திமுகவிற்குள் வந்தார். திமுகவில் பல ஆயிரம் கோடிகளை சொத்துக்களை சேர்த்துள்ளார். மேலும் கடந்த 2021 திமுகவின் ஆட்சி அமைந்த பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக உடனடியாக டெல்லிக்கு வர வேண்டும் என்று தமிழக செயல் அதிகாரிகளுக்கு கடிதங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அனுமதியெல்லாம் வழங்க முடியாது என்று ரத்து செய்துவிட்டார். இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக இவர்களை நேரடியாக விசாரணை செய்ய முடியாமல் நீதிமன்றத்தின் மூலமாக வாய்தா மேல் வாய்தாக போடப்பட்டு தற்பொழுது வரை இவர்கள் சுதந்திரமாகத்தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் முதல்வர் விஜய் அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார். விசாரணையை எப்ப வேண்டுமானாலும் நடத்தலாம், எங்கு வேண்டுமானாலும் நடத்தலாம், பாதுகாப்பு வசதியுடன் நடத்த வேண்டும் என்ற உத்தரவையும் விஜய் அவர்கள் பிறப்பித்துள்ளார். இதனால் தற்பொழுது ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணைக்காக அழைக்க தற்பொழுது முயற்சித்துள்ள நிலையில் அனுமதி கிடைத்துள்ளது. அதேபோல் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பல இடங்களில் போலீஸ்கள் குவிக்கப்பட்டு விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை ராணுவ படைகளுடன் சென்னை வர உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களது சொத்துக்கள் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்படக்கூடிய வகையில் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் விசாரணைக்காக சொத்துக்கள் முடக்கப்படலாம், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நீங்கள் கடந்த 3 நாட்களாக அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையாக முதல்வர் விஜய் அவர்களை தாக்கி பேசியிருப்பார். அதற்கு காரணமே இதுதான். ஏனென்றால் மற்ற மாஜி அமைச்சர்கள் கூட அவ்வளவாக முதல்வர் விஜய் அவர்களை தாக்கி பேசியிருக்க மாட்டார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாக்கி பேசுவதற்கு
காரணமே தனது சொத்துக்கள் முடக்கப்பட்டதும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதும் விஜய் அவர்களால் தான் என்ற கோபத்தில்தான் கடந்த 2 நாட்களாக சமூக ஊடகங்களில் முதல்வர் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அதற்கான தண்டனையை பெற வேண்டும் அல்லவா? நிச்சயம் இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும். தவறு செய்தவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அவரை பாதுகாப்பாக 5 ஆண்டுகள் வைத்தது யார்? அவரை விசாரணைக்கு அனுமதி வழங்காமல் அவரை பாதுகாப்பாக வைத்தது முதல்வர் அதிகாரத்தில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் தானே. இதனால் அவருக்கும் இதில் உடந்தையாக இருந்த காரணத்தினால் அவர் மீதும் விசாரணை பாயலாம். நீதிமன்றத்தில் முறைப்படி ஆவணங்களை சமர்ப்பித்து அவரை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டால் ஸ்டாலின் அவர்களது நிலைமையும் தலையீழாக மாறும். இங்கு வேடிக்கை என்ன தெரியுமா? திமுகவில் இருக்கக்கூடிய பல மாஜி அமைச்சர்கள் பயத்திலும் அவர்களது சொத்துக்களை பாதுகாப்பாக வைப்பதற்காகவும் தற்பொழுது இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். எப்போ விஜய் அவர்கள் என்ன அறிவிப்பை வெளியிடுவார் என்று கூட தெரியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் ஒரு அறிவிப்பை ஒன்றை நேற்று வெளியிட்டார். கிட்டத்தட்ட 13 லட்சம் மதிப்புள்ள மின்சார உபகரணங்கள், அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் என்று கூறப்படக்கூடிய மின்சார உபகரணங்களுக்கு 13 லட்சம் செலவுள்ள அந்த உபகரணங்களுக்கு சுமார் 40 லட்சம் செலவழித்து அதை கொள்முதல் செய்துள்ளார்கள். கிட்டத்தட்ட பல கோடிகள் இதன் மூலமாகவே கடந்த ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுள்ளது. 40 வாகனங்களை 3 கோடிக்கு வாங்கிய முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த ஆட்சியில் 80 வாகனங்களை 13 கோடிக்கு வாங்கியுள்ளார்கள். இதிலும் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறைகளிலும் அந்தந்த துறை சார்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து அமைச்சர்களுக்கும் அமைச்சர்களது குடும்பங்களுக்கும் முதல்வருக்கும் முதல்வர் குடும்பங்களுக்கும் ஊழலாக லஞ்சமாக மாதம் கொடுக்கப்பட்டிருப்பதாக மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி வருவதற்கு காரணமே இந்த ஸ்டாலின் அவர்களது அரசாங்கம் கடந்த ஆட்சியில் செய்த மிகப்பெரிய பிழை. அரசு IAS அதிகாரிகளை சரியானவர்களை அவர்களிடம் ஆலோசனை நடத்தாமல் பினாமிகளது பேச்சை கேட்டு சபரிசனின் பேச்சை கேட்டு ஒட்டுமொத்தமாக நாம் தான் இனி தமிழ்நாட்டில் ஆளப்போகிறோம் என்ற அந்த தலைக்கணத்தில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவரும் திமுகவை எதிர்த்து வாக்குகளை செலுத்தி கொளத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்து விட்டார்கள். இனியும் திமுக ஆட்சி அமைப்பது கடினம். அது மட்டுமல்ல, மாஜி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KN நேரு, பொன்முடி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி இவர்களது வங்கி கணக்குகளும் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டால் அதை என்ன செய்யலாம்? மீண்டும் இவர்கள் தேர்தலில் போட்டியிட்டாலோ அல்லது திமுக விஜய் அவர்களது ஆட்சியை கவிழ்க்க முயற்சித்தாலோ மிக பிரம்மாண்டமான வெற்றியை, சுமார் 208 தொகுதிகளுக்கு மேலான வெற்றியை விஜய் அவர்கள் பதிவு செய்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும். ஏற்கனவே பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக வைத்ததே தவறு என்று அமைச்சர் ராதாவர்ஜுனா அவர்கள் சமூக வலைதளங்களில் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டால் கூண்டோடு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சிறையில் அடைத்தால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.